வந்தானையா சிரிக்க வைக்க முடிக்க வைக்க சிரிக்க வைக்க முடிக்க வைக்க காத்திட்டு வந்தானையா வந்தானையா அழகான கோமாரி வந்தானையா அருமையான ரசிகர்கள். நானும் வெறும் பொட்டல் தான் இருக்கேன், ஆள் வருமோ வராதுன்னு நினைச்சேன். ஆனா அருமையான ரசிகர் இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனிலாம் விடிகிற வரை இருக்க மாட்டேன் சந்தேகம். தம்பி தம்பி நம்ம ஏரியா அப்படி கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நாடகத்துக்குன்னே முக்கியத்துவம் கொடுக்குற பகுதி நம்ம பகுதி தான். ஆனா நம்ம ஊர்ல யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஐயா, எல்லா ஊர்லயும் நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆமா, ஆனா விடிகிற வரை இருப்பாங்களா? இருப்பாங்க, நம்ம ஊர்ல இருப்பாங்க. சரி பாப்போம், 12 கால் போல சரி இருப்பாளா என்னன்னு. தம்பி நான் காரணத்தோட தான் சொல்றேன், நம்ம ஊர்ல இருப்பாங்க, எந்திரிச்சு போக மாட்டாங்க. சரி, காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? என்ன காரணம்? சுத்தி நல்ல பாம்பு குடி இருக்கு, அதனால யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க.
எல்லாம் இருந்தா போக கூடாதோ? ஆமா. அண்ணா இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் அண்ணே, அருமையான ரசிகர்கள். நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி. ஒரு ஆளா 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகம் சிறிதிருப்பா இருக்கும். அருமையான ரசிகர்கள் என் தம்பி பாரு. நைட்டு ஃபுல்லா நாடா பார்ப்பேன். காலையில 8 மணி 9 மணிக்குள்ள ரொம்ப வயது. ஏன் பள்ளியத்து போறதுக்கா? என்னப்பா வயிற்ற குத்துன்னு சொல்ல மாட்டேன். வயிற்றே தடவி 11 மணி வரை பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அப்புறம் 12 மணிக்கு மேல பார்த்தோம்னா வேலைக்கு தூர்ல கிடக்கும் பேக்கு. நிறைய கம்பெனி இருக்கு. இந்த உட்காருங்க பாரு தம்பி, இந்த புழு துணி, புழு துணி, ஊதா துணி, ஊதா அப்படி சொல்ற. இப்ப யாரு தெரியுமா? யாரு? சச்சின் டெண்டுல்கர். என்ன சொல்ற? அவர் பக்கம் தம்பி இருக்கு சேப்பு பணிய. அவர் யாரு? மொட்டை. அவர் யாரு தெரியுமா? அவர் சடேச்சா. அடிச்சாமாரு மூட்டை இருந்தேன். வேற என்ன? அவர் இந்த மஞ்ச பணி. அவர் யாரு தெரியுமா? அவர் யாரு? வந்து கங்குலி நக்குமாலை வச்சிருந்தாரு. இப்ப யார வச்சிருக்காரு? இப்ப வந்து நக்குமாலை வந்து வேற ஆள வச்சிருக்காரு. சுந்தரமூர்த்தி டீ கடைக்காரன். சுந்தரமூர்த்தி. அது பக்கத்துல உட்காந்து தம்பி அவையாரு தெரியுமா? கட்டப்பட்டு தட்ட அவையாரு. அவங்க டோனி. இந்த கம்பெனிலாம் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இறுதியே துவங்குகின்றோம். பேரன் வாழ்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெருமருகு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வரவேற்கின்ற பட்டாள நாடக கலாச்சார மக்களை, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களை காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் பின்ன நமக்கு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. என்ன சொல்ற? நிறைய கம்பெனி இருக்க. அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாட்சியை தோன்றலாம் மற்றும் ராஜவானுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூரிலிருந்து நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களை, அத்தனை அன்பர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனக்குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் இனிதே ஆரம்பம். நம்மளும் நாடகம் அவங்களும் கேட்டு அழுத்து போயிடுவாங்க. ஆரம்பம் சொன்னா ஏதோ பூசா செய்ய போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவணம் எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணு இன்னொரு ஆரம்பம் இருக்கு. எப்படி? நாங்க இப்ப பேச ஆரம்பிக்கிறாள் காலையில 5 மணி 5:30 வரை ரொம்பமா போட்டு அழுத்து குமிச்சிருவான். நீங்க 5 நிமிஷம் பேசுனா எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரமா வருது. விடிகிற வரை நான் நீங்க காசை கொடுத்து நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கு. ஏன் பொறுமையா இருக்காங்க? ஏன் காசை கொடுத்துட்டோமே வந்து தொலைங்கிட்டாங்களே அப்படின்னு விடிகிற வரை இருந்து நாடகத்தை செய்ப்பாங்க நினைக்கிறேன். இந்த நாடகத்திற்கு பப்பனாக நடிக்கும் எனது அருமையானவருக்கு உந்தூரை சேர்ந்த நம்பர் அருமையான அருணன் அவர்கள் பின்னாடி பற்றி வருகப்படுகிறார். இந்த தம்பியை தான் கை தட்டுறாங்க. இந்த நாடகத்திற்கு எங்களுக்கு பின்பாட்டு பாடு ஆர்மணி வாசிக்கும் எனது அருமையானவர்களுக்கு பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. அடுத்தது இந்த நாடகத்திற்கு விருதம் வாசிக்கும் எனது அருமையானவர்களுக்கு பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. சுருக்கமான வேலை முடிஞ்சு. அடுத்தபடியாக மேளம் வாசிக்கும் எனது அருமையானவர்களுக்கு பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. தாளம் வாசிக்கும் எனது அருமையானவர்களுக்கு பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு மேற்தாங்க வாசிக்கும் அண்ணாவர்களுக்கு பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. நல்லா கை தட்டுங்க எல்லாரும். நீங்களா கை தட்ட வேணாம். இந்த கை லூஸ் ஆயிடும். கை தட்டினா லூஸ் ஆயிடும். தட்டக்கூடாது. சண்டைக்கார மாதிரியே முறைக்கணும். அப்படியே உங்களை பார்த்தா எங்களுக்கு கடுப்பாகணும். நல்ல கை தட்டு. இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைலாம் எப்படி தம்பியா ஒரு மனுஷனுக்கு பொன்னாட ஒருத்தையில கை தட்டு. இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த நாடக நாயப்பாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமையை பற்றி விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற
என் பொன்னாட ஊத்தையில ஏன் கை தட்டணும்னா பொன்னாட ஊத்தையில கை தட்டினாத்தேன் இதெல்லாம் ஏத்துக்கணும்னு அர்த்தம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி கை தட்டன்னு வச்சுருக்கேன் எதுக்கு துண்டு என்னத்தை பண்ணிவிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நல்லா அழகான நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தனா உங்களுக்கு முன்னாடி வைத்து பெருமைப்படுத்திய அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே துவங்குற நம்ம ஊருக்கு வந்த பஸ்ல எந்த ஊருக்கு போனாலும் அந்த தெய்வத்தை அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த ஆத்தா இந்த பிடாரி அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்கி நாடகத்தை ஆரம்ப ஆத்தா பிடாரி அம்மனை வணங்கிட்டு ஆரம்பிச்சிருமா. ஹலோ அண்ணா கொஞ்சம் மாலை கருணை உள்ள தோடுமா அருளை வாரி தருகிறார் கருணாக முருகெடுத்து கருமாறி அருள்கிறார் அகிலகிலே முண்டகே கன்னியம்மா தேசிய மங்கலத்தில் வித்திருக்கும் எங்கள் பிடாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ள தோழம்மா அருளை வாழ்த்தரையா அருளை உள்ள தோழம்மா அருளை வாழ்த்தரையா அருளாக முருகனுக்கு கருமாரி அகிலகிலே கண்ணியம்மா தேசியமகத்தில் வாழுகின்ற குடாரி அம்மா தேசியமகத்தில் வாழுகின்ற குடாரி அம்மா அகிலாரேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாரேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி தீர்த்தவனே எங்க வந்து மாரியம் இன்னவள தீர்த்தவனே எங்க வந்து மாரியம் அகிலாண்டேஸ்வரி மகமாயே அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயே அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள மாறி மாறி வருகிறார் அருணாக முருகனுக்கு கருமாரியம் அகிலகிலே முட்டக கண்ணியம்மா தேசியமகத்தில் விட்டிருக்கும் குடாரி அம்மா தேசியமகத்தில் விட்டிருக்கும் குடாரி அம்மா அகிலானே மகாரி அம்மா தாயே மாரி திருமுகத்தை காலையில் அவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் அவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் குழந்தை வரம் தந்திடுவார் செல்வதற்கு குழந்தை வரம் தந்திடுவார் செல்வோர் குழந்தை வரம் தந்திடும் குட்டியிலே காமாற்றி குழந்தையாரும் மகனாயே அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி மகமாயே தாயே கருமாய் அருளை உள்ள தோழம்மா அருளை வாழ்த்தறியா கருமாய் அகிலகிலே கண்ணியம்மா அங்காடு கனிவான காமாட்சி
நீங்க மட்டும்தான் கை தட்டுங்க. எவ்வளவுக்கு கை தட்டினா உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். இப்படி கை தட்டாதான் அண்ணன் படம் வாங்கி தருவாங்க. அப்பதான் நமக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். நீங்க என்னவோ சொன்ன மாதிரி நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க. நானும் பார்க்க வந்திருக்காங்க. நானும் பார்க்க அதுக்குதான் வந்திருக்காங்க. நல்லா கை தட்டணும்னா என்ன சொல்றாங்க, நம்ம ஏன் கை தட்டணும்? இல்ல அண்ணன் காட்டி ஜோர கை தட்டுங்கம்மா, எல்லாம் கை தட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாது. இல்லையா ஏன் பேச்சு எடுக்கல அப்படி செய்வன போறாரு மாதிரி சுத்தி எலும்பு சம்பளம் வந்துச்சு போடணும். நான் வளர்த்த போட்டேன் சேவை சார்ந்து போட்டு கை தட்டினாத்தே எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம், உங்களை பார்த்து எங்களுக்கு சந்தோஷம் வரணும். ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையும். இது பிரஷரா? பிரஷர் இல்ல பிரஷர். பிரஷரா? மனுஷன் படுத்தே கிடந்தோம்னா இடுப்ப கிடக்கும், இடுப்பா இருக்கும். உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூ ஏறிக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சு பார்த்தோம்னா கை மரன்னு இருக்கும். ஆமா. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிற இதுதான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி அதை ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையல் கூலி கொடுத்து தச்சு புருஷன் மூலம் அம்பிட்டு வேலிக்கரை வெட்டி வெயில்ல கடந்து சாவன். தௌசண்ட்ல 16 ஓட்டை இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால எடுத்த தௌசண்டா இருக்கு. இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படி கும்மி விட்டு ஆவாரு. எப்படி அப்படி பெண்கள் பேசிக்குவாங்க. அதனால நம்மால ஆம்பளையால இடையில் நுழையுவேன். எப்படி அவன் போட்ட கட்டிங்கு கன இருக்கான். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, யாருன்னே தெரியாது. அத்தாச்சி அப்படின்னு ஒரு அது பக்கத்துல ஒரு ரவுண்டு சுத்தி வருவேன். அப்படித்தான் ஒரு ரவுண்டு சுத்தி வருவேன். 2ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்ப கிள்ளிடுவேன். ஐயோ அதோட அடுத்துக்கிட்டு மண்டையை ஓட்டிக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறும் மாதிரியே முழிப்பார். ஏன்டா முளைப்பாரி போட்டேன் அப்படின்னு. நிறைய ஆளு அடிச்சுக்கிட்டு அம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க. இது மாதிரி ஆளு நிறைய ஊர்ல சோரி வாக்குறாங்கலாம் இருக்கு. ஆனா நம்ம ஊரில் அப்படி இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடியவரை நாடகத்தை ரசிகன் என்பதை சொல்லி மட்டும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிவாயம் தெற்கு கிராமம் தேசிய மங்கலத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருவர்கள் அன்புடைய நிகழ் மங்களகரமான விசுவாசத்துடன் ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலுக்காக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியம்மன் நாடகம் சீர்நிர்வாணி வரும். பங்கேற்கக்கூடிய நாடகடிகள் தங்களுக்கு தெரிந்தவளா இருந்தாலும் சரி, பெரியாவளா இருந்தாலும் சரி, தெரியவில்லை கடமை. ஆகவே முத்தமிழை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சொல்லியவர் நடிப்பு சிவந்தன் அன்புமாமா திண்டுக்கல்லை சேர்ந்து ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இவரங்கமலையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கமலை உரையாடி குயில் ஓண்டு குயிடும் கோகிலவாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சொல்லி வரும் அன்பு சோரி புதுகையைச் சேர்ந்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் இவரங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.